ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். கற்பது ஐஏஎஸ்ல இப்ப நம்ம ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 200 கேள்விகள் ஆல் சப்ஜெக்ட் ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதன் பிறகு ஜியாகிரபி ஃபுல் ரிவிஷன் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ரிவிஷன்ல திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஒரு 35 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து இருக்கும். இந்த 35 கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் திருக்குறள் அப்படிங்கிறதுனால, சரியா? சோ அதன் பிறகு வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓரியன்டான கொஸ்டின்ஸ் ஒரு அப் டு 35ல இருந்து ஒரு 70, அதாவது ஒரு அகைன் ஒரு 35 கொஸ்டின், 75 கொஸ்டின், இல்ல ஒரு 40 கேள்வி வந்து காமன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகே, சரி. சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து நிறைய என்ன சொல்ல இறுதிக்கட்ட ரிவிஷன்ல நம்ம வந்து இருக்கிறோம். அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருவள்ளுவர் கூறும் பண்புகளில் எப்பண்பு அடிப்படையில் பொருள் அல்லது செல்வம் சேரும்? நல்லா கவனிங்க. திருவள்ளுவர் வந்து சொல்றாரு, எந்த பண்பின் அடிப்படையில் பொருள் அல்லது செல்வம் சேரும்னு கேட்டிருக்காங்க. மடியின்மை, கல்வி, கூடா நழுக்கம், கூடா ஒழுக்கம், சரி, கூடா நழுக்கம், சுற்றந்தளால். சரி, இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி, சுற்றந்தளால். விடுபட்ட சொல்லில், ரெண்டாவது கொஸ்டின், விடுபட்ட சொல் காண்க. நல்லா கவனிங்க. விடுபட்ட சொல்ல என்ன கொடுத்திருக்கிறாங்க? பகையக தமத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற, அஞ்சுபவர் கற்ற நூல். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது ஒரு நாட்டின் அரணாக அமையாதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து எதிர்மறையா இருக்கு. அமைபவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரைட்டு, ஓகேங்களா? எதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய அரணாக அமையும் அப்படின்னு கேட்டா நேர்மறையான கேள்வி. இது எதிர்மறையாக இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க எதெல்லாம் வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அரணாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, அது தெளிந்த நீர், நல்ல நிலம், மலை, அதே சமயத்தில் நிழலுடைய காடு, நிழலுடைய காடு, இது எல்லாம் தான் வந்து அரணாக இருக்கும். மொத்தம் அரணாக எத்தனை இருக்கும்? 4 வந்து இருக்கும். சோ இதுல காற்று எப்படி அரணாக இருக்கும்? அரணாக இருக்காது. காத்து அங்கங்க உலாவி கொண்டே இருப்பவை அரணாக இருக்காது. நம்ம ஜிகேல கூட நம்ம வந்து படிச்சிருப்போம். 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமயமலை வந்து ஹிமாலயா வந்து ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு, ஓகேங்களா? சோ அது வந்து இந்த துருவ பகுதியில இருந்து வீசக்கூடிய அந்த கடும் குளிர் காற்றை வந்து தடுக்குது. சப்போஸ் அந்த இமயமலை இல்லைன்னா நம்ம இந்தியாவும் வந்து ஒரு குளிர் பாலைவனமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு, இதுக்கு எல்லாமே வந்து எப்படி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் ஹிமாலயாவும். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு தடுப்பு அரணாக இருக்கு. அதனாலதான் வந்து கேரளாவில மழை பெய்யுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கும், ஓகேங்களா? சோ குறிப்பா வந்து இந்த பாம்பே பக்கத்துல தால்காட், பஹர்காட் இருக்கும். அது வழியா உள்ளக்குள்ள போயிடும். உள்ளக்குள்ள போய் நேரா வந்து ஹிமாலயால போய் ஹிட் பண்ணும். சோ அப்ப ஹிமாலயா வந்து ஒரு அரணாக வந்து இருக்கு. சோ அப்ப மழை வந்துடும், நிலம் இருக்கும், நீர் இருக்கும், அதே நேரத்துல காடுகள் வந்துடும். இதுதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு. சோ அப்ப இந்த என்ன சொல்ல, இந்த காற்று வந்து அரணாக இல்லை, ஓகேங்களா? இத எழுதிக்கோங்க. அடுத்தது, மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். நல்லா கவனிங்க. இதுல வள்ளுவர் என்ன வள்ளுவர் சொல்லி கேட்டுத்தான் நம்ம வந்து இந்த திருக்குறளை அணுகணும். நமக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அணுகக்கூடாது. நீங்க வந்து நிறைய நம்ம இந்த இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் லாஜிக்கா போயிருவாங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு அதுதான் கேள்வி, ஓகேங்களா? வள்ளுவரின் பால் திருக்குறளை அணுக வேண்டுமே தவிர்த்து தம் ஒவ்வொருவருடைய இயல்பினால் அணுகக்கூடாது. சரி, இப்ப முதல் கேள்வி, இந்த கேள்வி பார்க்கலாம். இதனுடைய ஆன்சர் வந்து பிறப்பின் பால் எல்லோரும் ஒத்த இயல்புடையவர்கள். ஆப்ஷன் ஏ தான் வரும். நிறத்தால், குணத்தால், பணத்தால் நீயும் நானும் ஒன்றாடா அப்படின்னு இந்த அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். பிறப்பால், நிறத்தால், குணத்தால், அது இந்த 3 தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால் தான் ஒத்த இயல்பு உடையவர்கள். நிறத்தால் மாறிடுவாங்க, குணத்தால் வந்து கண்டிப்பாக மாறுவாங்க,
பணம் என்பது நம்ம அதை கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஏற்றத்தாழ்வு உடையதுதான். ஒரு நாட்டுல வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பது இல்லை. அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான நாட்டுல இந்த இன்கம் இன்இக்வாலிட்டிங்கிறது அதிகமா தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின். ஒரு செயலை செய்யும் போதே மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்தும் வரியை சுட்டுகன்னு கொடுத்திருக்காங்க. வினையால் வினையாக்கி கோடல். வினையால் வினையாக்கி கோடல். இதுதான் இதனுடைய சரியான விடை. மத்ததெல்லாம் வராது. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு, சூழ்ச்சி, முடிவு, துணிவு செய்தல், நட்பார்க்கு நல்ல செயலின் விரைந்தே, விரைந்ததே, இது வராது. இந்த 3 வராது. இதுக்கான அர்த்தம் வேற. ஓகேங்களா? வினையால் வினையாக்கி கோடல். வினையால் வினையாக்கி கோடல், இதுதான் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. ஒரு அரசு எப்படி இருக்கணும்? ஓகேங்களா? வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்லின் பால் வரிசைப்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கெஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? திருக்குறளை கண்டிப்பாக படிங்க. நிச்சயமா 7ஆம் வகுப்பு புக்கு பாருங்கப்பா, போதும். இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிச்சீங்கனாலே போதும். நிறைய கேள்விகள் அதுல இருந்தா நான் எடுத்திருக்கேன். பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழிகளை அறிதல். நல்லா கவனிங்க, இங்க எல்லாமே பொருள் பொருள்னு இருக்கு. புரியுதா? பொருள் 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 பொருள். அப்ப பொருளை வச்சுதான் அங்க கொஸ்டின் வந்து இருக்கும். இப்ப வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? முதல் ஃபுல்லா படிங்க. ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி இருக்கலாம், ஃபுல்லா படிங்க. பொருள்களை சேர்த்தல், இங்க சேர்க்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. சேர்த்த பொருளை பாதுகாத்தல். எஸ், முதல் சேர்த்ததை தான் பாதுகாக்கணும். அப்ப 4க்கு அப்புறம் வந்து 3 வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தானே இருக்கும். 4க்கு அப்புறம் தான் 3 வரணும். பொருள் வரும் வழிகளை அறிதல். 2 பாருங்க. எப்படி பொருளை காசு எப்படி சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காசு சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த காசு சேர்த்த காசை பாதுகாக்கணும். பொருள்களை பிரித்து செலவு செய்தல். லாஸ்ட் தான் வந்து பொருள்களை பிரிச்சு செலவு பண்ணணும். அதாவது இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த காசை வச்சு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எதெல்லாம் செகண்ட் ப்ரியாரிட்டி, அப்படி நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தா 1 வந்து லாஸ்ட் வரும். இந்த ஆப்ஷன்ல எது வந்து கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏபிசிடி. இதுல ஆப்ஷன் கொஞ்சம் தப்பா வந்து இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2434 கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் தப்பு. பட் நம்ம இதை மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ நான் தான் இங்க கொடுத்துருக்கேன், இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 2431 இதுதான் வரும். மொதல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. பொருள் வரும் வழிகளை அறியணும், அதன் பிறகு அந்த பொருளை சேர்க்க வேண்டும், அதன் பிறகு பாதுகாத்தல் வேண்டும், அதன் பிறகுதான் பிரித்து செலவு செய்தல் வேண்டும் தான் வள்ளுவர் அவர்கள் சொன்னது. அடுத்த கேள்வி. ஒரு நாட்டின் எவை இல்லாமல் இருந்தால் அந்நாடு வளநாடாக திகழும். நாடு எவை இல்லாம இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இல்லைன்னா நாடு வந்து நல்லா இருக்கும்பா அப்படின்னு எதை சொல்லுவாங்க? இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளுவர். பசி, ஹங்கர் இண்டெக்ஸ், ஓகேங்களா, நோய், சானிடைசேஷன், பகை, இந்த 3 இல்லாம இருந்துச்சுன்னா அந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த 3மே இல்லாம இருந்துச்சுன்னா, சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி, அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நோய் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பசிப்பினி, பகை, இதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. பசிப்பினி, பகை. அடுத்த கேள்வி பாருங்க. 8வது கேள்வி. படைகுத கூழ் அமைச்சு நட்பு அரண் என தொடங்கும் குறளில் ஆட்சி செய்ய தகுந்தவர்கான எத்தனை நெறிகளை வள்ளுவர் கூறுகிறார்? இங்க நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை நெறிகள் ஒரு ஆட்சி பண்ணணும்னா, அதாவது ரூலரா இருக்கணும்னா அவருக்கான நெறி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எத்தனை இருக்கணும்? 6 நெறி. ஓகேங்களா? 6 நெறி வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் அவசியம். 7ஆம் வகுப்பு புக்கு படிச்சீங்க போதும். அடுத்தது, எந்த நாட்டினை வள்ளுவர் பயனில்லாத நாடு, அதாவது என்ன சொல்றாரு, யூஸ்லெஸ், பயனில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ முயற்சி, வளங்கள், நல்ல விளைச்சல், நல்வேந்தன் ஆட்சி, நல்வேந்தன் ஆட்சி. ஓகேங்களா? ஒரு நாடு வந்து நல்ல விளைச்சல் இருந்துச்சுன்னா பயன் இருக்கக்கூடிய நாடு. அதுவே வந்து வளங்கள், நல்ல வளம் நிறைந்த செழிந்த ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா ரைட். முயற்சி, நிறைய இந்த போட்டி தேர்வு எல்லாம் சொல்ல வரல, ஒலிம்பிக் மாதிரியானது, இல்ல மக்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறது,
இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப பயனில்லாத நாடு என பழிக்கிறார் என்னன்னா நல்வேந்தன் ஆட்சி, இதுதான் வரும். மத்த மூணுமே வந்து இருக்கு. இதுதான் பயனில்லாத நாடு. நல்லவனா இருந்து பிரச்சனை இல்ல, வல்லவனா இருக்கணும். அழிவு வராமல் தடுக்கும் கருவி எது? அறிவு வராமல் காக்கும் கருவி டேஸ். பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண் டேஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன சொல்ல ஒத்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது ஒண்ணு ரைட் இருந்தா மேட்டர் இல்ல, ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அழிவு வராமல் காக்கும் கருவி ஒழுக்கம். பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண் பண்பு. பண்பு இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஒழுக்கம் பண்பு இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்றதுதான் நம்ம வந்து அடிக்கணும். ஓகேயா? சோ அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, இன் சொல்லால் ஈத்தழிக்க வல்லோர்க்கு தன் சொல்லால் தான்கண் பகைத்து இவ்வுலகு. இதுல இடம்பெற்றுள்ள அதிகாரம், இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? இறைமாட்சி. இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இறைமாட்சி. 12வது கேள்வி, நல்லாற்றான் நாடி டேஸ் பல்லாற்றான் தேரினும் அக்தே டேஸ். அக்தேன்னு வந்துருச்சுனாலே நம்ம திருக்குறள் படிக்கும் போது என்ன சொல்லுவோம்? அக்தே துணை, நட்பே துணை அப்படிங்கிற மாதிரி அக்தே துணை அப்படின்னு சொல்லிட்டுருவோம். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அதனாலே ஆப்ஷன்ல 2 இடத்துல துணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். துணை என்பது கன்ஃபார்ம். இந்த இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப துணை துணை 2 இது இருக்கு. ஸோ அப்ப இந்த 2 ஆப்ஷன் எடுத்துடலாம். அருள்பவர் நல்லாற்றான் நாடி அருள்பவர் பல்லாற்றான். இங்க அருள்பவர் அருள் ஆள்க அப்படின்னு இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அருள் ஆள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்சர் சி தான் வரும். ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இடுக்கண் அழியாமை நாடு அவை அஞ்சாமை சுற்றந்தளால். இதெல்லாம் என்ன அதிகாரம்னு கேட்டிருக்காங்க. அதான் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன், என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இடுக்கண் அழியாமை என்பது 63. நாடு என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 74. அவை அஞ்சாமை, அவை 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 பெரியோர்களே அப்படின்னு சொல்றாங்க. அவை அஞ்சாமை அப்படின்னு சொல்றது 73. சுற்றந்தளால் என்பது 53. அப்ப இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி த ஆன்சர். பகைவர் என்னும் சொல் தரும் பொருளில் வேறுபட்டது. அதாவது இந்த இப்ப நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது பகைவர்னு சொல் தரக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. வேறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த பொருள் வரக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் தகர். அடுத்த கேள்வி, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அதுதானே வரும். பொறாமை இல்லாதவன் வேற, இல்லாதவன் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. சரி, பொறாமை உள்ளவன் என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார். ஆப்ஷன் பி. அடுத்தது, கண்ணின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன? திருக்குறள் கண்டிப்பா கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புறங்கூறுதல். இதுக்கு என்ன சொல்றாங்க? புறங்கூறுதல். எப்பவுமே புறம் கூறுதல் கூடாது. ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி, ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சதீது என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? ஒழுக்காரா கொள்க ஒருவர் தன் நெஞ்சதீது. அழுக்காற்றாமை. அழுக்காற்றாமை. வாய்மை எனப்படுவது யாதெனின் தீங்கு தராத சொற்களை பேசுவது. இதுதான். யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது.
அந்த மாதிரியான சொற்களை பேசணும்னா அதுதான் வாய்மைன்னு சொல்றாங்க. உண்மையே சொன்னா கூட சிலருக்கு புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த உண்மை வந்து வாய்மையாக கொள்ள முடியாது. சரி, அடுத்தது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும். காத்த, இந்த குறள் இடம்பெற்றுள்ள பாடல்னு கொடுத்திருக்காங்க, தவறு. குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? இறைமாட்சி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. அதாவது இந்த குடி அப்படின்னு சொல்றது வீட்டை கூட சொல்லலாம். என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. பொருட்செல்வம் பிரித்தெழுதுக. பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாதெனின், யாது கூட்டல் எனின். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உள. இதுல ஊரியார்னா யாரு? விக்கிறவரா? அருட்செல்வம் இழந்த இழிந்தவர். இதுதான் அவர் வந்து சொல்றாரு. ஆப்ஷன் ஏ. அருட்செல்வம் இழந்த இழிவானவர், இழிந்தவர். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் கூறுவான் எனின் அவனை தண்டிப்பது என்பது என்ன? அவன் நெஞ்சம் தண்டிக்கும். சீர்களை வரிசைப்படுத்துக. ரொம்ப முக்கியமான ஒரு இது. கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி, சீரை வந்து மாத்தி வச்சுட்டு கேட்பாங்க. இயற்றலும் ஈத்தலும் காத்த, இதுதான் சரியா இருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு கரெக்டா வருது. நான் ஃபுல் இதையும் சொல்றேன், எழுதிக்கோங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்த, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. அடுத்த லைன் வந்து இங்க எழுதுவா. வகுத்தலும், இதனுடைய தொடர் அடுத்த அடி வந்து இங்க இருக்கு. அரசு. சரியா? இப்படிதான் வரணும். மத்த குறள் பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஏற்றலும் இங்க மாத்திட்டாங்க பாருங்க, ஏத்தலும் காத்தலும் ஈட்டலும்னு இருக்கு. வராது, இது வராது. ஓகேங்களா? இங்க வகுத்த வல்லது அரசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த வரி அப்படியே மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கு. ஓகேங்களா? சோ அது வந்து கீழே வச்சுட்டாங்க. ரைட். வகுத்தலும் வல்லது அரசு 2 தடவை வந்திருக்கு பாருங்க. இது மேல வரணும், டைப்பிங் மிஸ்டேக், மாத்திக்கோங்க. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி பொறுத்துக. கற்கும் முறை என்ன? கற்கும் முறை இப்படிங்க பொறுத்துக வந்து 2ஆ கொடுத்துருக்காங்க, லெப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. எண்ணும் எழுத்தும் கண்ணத்தகும். பிழை இல்லாமல் கற்றல் தான் கற்கும் முறை. ஓகேங்களா? சோ கற்கும் முறை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? மிஸ்டேக்ஸ் இல்லாம கத்துக்கணும்ப்பா, அதுதான் கற்றுக்கொள்ளும் முறை. சோ அப்ப ஏ வரும். ஓகேங்களா? உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன உயிர் காக்கும்? உயிர்க்கு கண்கள் என்னது? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னு சொல்லியிருக்காங்க. உயிர் காக்கும், உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாங்க. விழுச்செல்வம் அப்படின்னு சொல்லும் போது கல்வியைத்தான் சொல்கிறார்கள். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமம்னா என்ன அர்த்தம்? செயல்னு அர்த்தம். கருமம்னா செயல்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது கரவா கரைந்துண்ணும். காகம் தானே அது பண்ணும், கரையும் காக்கை. ஓகே, சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 3 ஃபர்ஸ்ட் வரணும். சோ அப்ப 3 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும்தான். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்கு. சோ அதனால இது ஆன்சர். அடுத்தது கேடில் விழுச்செல்வம் என தொடங்கும் குறளில் சிறந்த செல்வமாக எதை சொல்றாங்க? இப்பதான் நம்ம பார்த்தோம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்ஷன் டி தான் வரும். தொட்டதனை கூறும் மணற்கேணி மாந்தருக்கு என்ற குறளில் உள்ள உவமை என்ன? கல்வி கற்கும் அளவிற்கு மக்களுக்கு அறிவும் வளரும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, எண்ணி துணிக கருமம். துணிந்த பின், அதாவது துணிஞ்சிட்டோம்னா அப்படின்னு சொல்றாரு. எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். செய்யத்தக்க அல்ல, செய்ய கெடும் செய்யத்தக்க. என்ன?
செய்யாமை யானும் கெடும். சரிங்களா? சோ அப்ப இதுக்குடைய ஆன்சர் வந்து 3-1 வருது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அதான் ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, எத்தகைய பண்பு உடையவர்களிடம் செல்வம் சேரும்? என்ன மாதிரியான பண்பு இருந்துச்சுன்னா செல்வம் சேரும்? தனக்கு கிடைத்ததை சுற்றத்தார்க்கு மறைக்காமல் பிரித்து கொடுப்பவரிடம் செல்வம் சேரும். திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு சரிங்களா? ஆனா இப்ப இது வந்து பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. சரி. மடியை மடியா ஒழுகல் என்ற குறள் தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் எவ்வாறு வாழ்தல் வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார். அதாவது குடியை வந்து நல்லா சிறப்புடையா மாத்தணும்னா சோம்பல் இல்லாம இருக்கும், அதான் சொல்லியிருப்பாரு. இங்க எல்லாமே சோம்பல் அதுவே வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். சோம்பலை துன்பமாக கருந்தாமல் வாழ்தல் வேணும். ஓகே, துன்பமா கருதாம வாழ்தல் வேணும்னு வருமா? வராது. சோம்பல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, சோம்பலோடு வாழ்தல் வேண்டும். தப்பு. சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். இதுதானே கரெக்டா இருக்கும். சோம்பல் வந்தால் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும். அப்படி வள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப ஆப்ஷன் சி தான் ரைட். துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி வெல்பவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார், குறள் குறிப்பிடுகிறது. துன்பம் வந்த போது மனம் கலங்காதவர். என்னடா இவ்வளவு துன்பம் வந்தும் இவன் வந்து ஒன்னும் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு துன்பமே துன்பப்பட்டு போயிருமா? வள்ளுவர் எப்படி கற்பனை பாருங்க. துன்பத்துக்கே துன்பம் வந்து நான் இவ்வளவு பண்ணி இவன் அசர மாட்டானேன்னு சொல்லிட்டு போயிருமா. அடுத்தது, வினையால் வினையாக்கி கோடல் நகை நனைகவுள் இக்குறட்பாவில் மூலம் வள்ளுவர் உணர்த்தும் செய்தி என்ன? செய்தி யாது? நனைகவுள், ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்லையும் பார்த்திருப்போம். ஓகேயா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லையும் பார்த்திருப்போம். ரைட்? வீடியோ முதல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதுதான். அப்ப என்ன கேட்டிருப்போம்னா, ஒரு செயலை செய்யும் போதே மற்றொரு செயலையும் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஷன் டில வந்து வினையால் வினையாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அதேதான். ரைட். அடுத்தது 34வது, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல. சிறந்த நாடு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. பெரிய அளவிலான முயற்சி ஏதும் இல்லாமல் வளம் தருவதாக இருத்தல் வேண்டும். அதுதான் வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல, வளர்த்தன நாடல்ல. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி தான்ப்பா கரெக்ட். ஒரு நாட்டின் அரணாக விளங்குவது. திருப்பி நம்ம வந்து வந்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதானே. ஒரு நாட்டின், சாரி, 3வது கொஸ்டின் அதானே. ஓகே. சோ இங்க வந்து ஃபுல்லா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஆப்ஷன்ல பாருங்க, ஒரு நாட்டின் அரணாக இருக்கக்கூடியது இது. தெளிந்த நீர் இருக்கும், நிலம் இருக்கும், மழை இருக்கும். இந்த 3 தானேப்பா. இந்த ஆக்சுவலா 4 நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுல காற்று வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இங்க வந்து என்ன பாருங்க, இந்த 3ஓட இன்னொன்னு சேரும். ஓகேங்களா? அப்ப 4 தான் இருக்கும். தெளிந்த நீர், நிலம், மலை, காடு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல, காடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு, நிழல் உடைய காடு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 36வது கேள்வி, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதுல செய்தொழில் அப்படின்னு வள்ளுவர் எதனை சொல்கிறார்? செய்தொழில் என்று வள்ளுவர் எதை சொல்கிறார்? நன்மை தரும் செயல்கள், தீமை தரும் செயல்கள், வாழ்வாதாரத்திற்கு செய்யும் தொழில்கள். இல்ல, இது வந்து ஆப்ஷன் ஏ பி இதுதான் வரும். பொதுவா டிஎன்பிஎஸ்சில இதுக்கு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏபி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதான் ஆன்சரா இருக்கும். பட் குரூப் 2ல அதை நம்பி போயிடாதீங்க. ரைட்? ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதனால ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, பின்வரும் குறளில் கோடிட்ட இடத்தை தகுந்த சொற்களால் நிரப்புக. பெருமை உடையவர் டேஸ் ஆற்றின் அருமை டேஸ் செயல். உடையவர் டேஸ் ஆற்றின்
பெருமை உடையவர். ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். ஆற்றுவார் ஆற்றின் அப்படிதானப்பா வரும். அப்ப ஆற்றுவார் எல்லாத்துலயுமே ஆற்றுவார் உடைய. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இங்க இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து 2 மொழியிலயுமே இருக்கும். ஏன்னா திருக்குறள் மட்டும் தமிழ்ல மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாரி 38th கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். ரகுநாத சேதுபதி was also called as திருமலை சேதுபதி. சரியா? சரிதான். சரிங்களா? சொக்கநாத நாயக்கா awarded him the title by appreciating his military assistance. இல்ல, ராணுவ இத வந்துக்காக வராது. ஓகேங்களா? இந்த பட்டத்தை வந்து அதுக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப ரீசன் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் சரி. ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குப்பா. கிபி 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் ராமநாதபுரம், தஞ்சாவூர் பகுதிகளை ஆட்சி புரிந்தவர்கள் சேதுபதிகள். மதுரை நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து மறவர் நாட்டை மீட்டவர் ரகுநாத சேதுபதி. கிழவன் சேதுபதி தலைநகரை புகழூரில் இருந்து ராமநாதபுரத்திற்கு மாற்றினார். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி? 3 மட்டும்தான் சரி. 3 மட்டும்தான் சரி. கிழவன் சேதுபதி shifted the capital from புகழூர் to ராமநாதபுரம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நான் இங்க காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தொண்டைமான் சேதுபதி மதுரை தஞ்சை நாயக்க அரசர்களின். தொண்டைமான் சேதுபதி served prominent in places of Nayaka kings. Nayaka kings of Madurai and Tanjore. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கு, தெரியுதா? விஜய ரகுநாத ராஜா தொண்டைமானுக்கு ஆற்காட்டு நவாப் ராஜா பகதூர் என்ற பட்டத்தை வழங்கினார். ஆற்காட்டு நவாப் வந்து ராஜா பகதூர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வழங்கியிருக்காரு. விஜய ரகுநாதர் ராஜா தொண்டைமான் வாஸ் கன்ஃபர்ட் தி டைட்டில் ராஜா பகதூர் பை ஆற்காட் நவாப். இந்த இதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இன்கரெக்ட். தவறானவற்றை கண்டறிக. 2ஆம் சாஜி என்பவர் வெங்கோஜியின் மகனாவார். 2ஆம் சாஜி வந்து வெங்கோஜியின் மகனாவார். He acted as Christians. கிறிஸ்துவர்களுக்கு he acted against Christians. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார். இவர் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே எல்லை தகராறு ஏற்பட்டுச்சு. பாருங்க, பார்டர் டிஸ்பியூட் வந்து தஞ்சாவூருக்கும் ராமநாதபுரத்துக்குமே நடந்திருக்கு. இதுல தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறு. சரிங்களா? இந்த 3 மட்டும் ராங். அதனால பி இஸ் த ஆன்சர். தகராறு நடக்கல. பார்டர்னு போட்ட உடனே டவுட் வந்துடும். சரி, ஒய் டிட் மாலிக் கஃபூர் இன்வேட் தமிழ்நாடு? மாலிக் கஃபூர் தமிழகத்தின் மீது படையெடுக்க காரணம் என்ன? 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல எது சரின்னு பாருங்க. சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போர். சரி, அதுக்குள்ள போய் நம்ம இது வச்சோம்னா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வர்றாரு. சரிங்களா? டெல்லி சுல்தானியத்தின் கொடுங்கோல் ஆட்சி, பாண்டிய பேரரசுகளின் திறமையற்ற, அதெல்லாம் வராது. சி வராது. சி வர வாய்ப்பே இல்லை. விஜயநகர பேரரசின் தளபதி குமார கம்பனின் வேண்டுகோளின்படி இல்ல. ஓகேங்களா? சோ அதனால ஆப்ஷன் 42வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி ஏ. The reason of decline of பாண்டியா எம்பையர். பாண்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்ன? வீழ்ச்சிக்கு வந்து எது காரணமாக அமைந்தது பாருங்க. உங்களுக்கு இப்ப கிளியரா தெரியுதா? சரி, 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. நான் கீழே ஸ்க்ரோல் பண்றேன். The war of succession between சுந்தரபாண்டியன் and வீரபாண்டியன் sons of மாரவர்ம குலசேகர 1. முதலாம் மாரவர்ம குலசேகரனின் மகனான சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியனுக்கு இடையே ஏற்பட்ட வாரிசுரிமை போர். அதனால பாண்டியன் பெயர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துக்ளக் டைனாசிட்டி expanded its dominance in South India.
துக்ளக் மரபினர் தங்கள் ஆதிக்கத்தை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்தினர். மதுரை சுல்தான் கேப்சர் மதுரை. மதுரை சுல்தான் மதுரையை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றினார். மாலிக் கஃபூர் கேப்சர்ட் ரீஸ்டோர்ட் பவர் டு சுந்தரபாண்டியன். மாலிக் கஃபூர் சுந்தரபாண்டியனுக்கு ஆட்சியை மீட்டெடுத்து தந்தவர். மீட்டெடுத்து தந்தா எப்படி டிக்ளைன் ஆகும்? மீட்டெடுத்து தந்தாருன்னா எப்படி டிக்ளைன் ஆகும்? ஓகே, சோ அப்ப மாலிக் கஃபூர் சுந்தரபாண்டியனுக்கு ஆட்சியை மீட்டு தந்தார். இது வராது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, 1 to 3 மட்டுமே. இதுதான் வந்து பாண்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம். Who record about the horse trade of Pandya period? பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? வாசப். இது ரிப்பீட் கொஸ்டினும் கூட. இந்த கேள்வி வந்து நிறைய தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, which of the following titles given to commander of Pandyas? பாண்டியர்களின் படை தளபதிக்கு சூட்டப்பட்ட பட்டங்களில் எது சரி? பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், இதுவும் வரும். மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல். இந்த 4மே வரும். சோ அதனால ஆப்ஷன் பி 4மே வரும்பா. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கூற்று காரணத்தோட இருக்கு. பொன்வேய்ந்த பெருமாள் என அழைக்கப்பட்டவர் முதலாம் மாரவர்மன். காரணம் வந்து சிதம்பர நடராஜ கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கும் பொன் தகடுகளால், அதாவது இந்த கூரையை வந்து வேய்ந்தாராம், கோல்டு பிளேட்டட் இதை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது ரைட்டு? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து வரும். இங்க பாருங்க, மாரவர்ம சுந்தரபாண்டியன், முதலாம் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் வரைக்கும் கரெக்ட் தான். மாரவர்மன் வராது. சடவர்மன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது சுந்தரபாண்டியன் தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. பட் வி கால்ட் அஸ் சட்டவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சடையவர்மன். வர்ம சுந்தரபாண்டியன். ஓகேங்களா, சடையவர்மா இல்லைன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஜேஏ அப்படின்னு போடுவாங்க, சட்டவர்மன். சடையவர்மன். இவங்க சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் வரும். சூப்பானா சுந்தரபாண்டியன். இல்ல, சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கும் பொன் தகடுகள் வந்து பாத்தீங்கன்னா போட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலா வந்து இவர் வந்து நிறைய இந்த கோயில்களுக்காக பண்ணியிருக்காருப்பா. குறிப்பா சிதம்பரம் சிவாலயம், அதே மாதிரி விஷ்ணு டெம்பிள் ஸ்ரீரங்கம், ஓகேங்களா, இந்த 2த்துக்கும் இந்த இது பண்ணியிருக்காரு. அதனால இவருக்கு பேர் வந்து பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் திருச்சி, தஞ்சாவூர், காஞ்சிபுரத்துலயும் நிறைய கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காரு. அஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா மதுரை மீனாட்சி கோவில் டெம்பிள் இருக்குல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதனுடைய கிழக்கு கோபுரத்தை கட்டினது இவர் தான். பிளஸ் வந்து ஆனந்த நிலையம் அப்படின்னு ஒரு விமானத்தை வந்து திருப்பதி டெம்பிள் இருக்குல்ல, திருமலா வெங்கடேஸ்வரா டெம்பிள், அங்க வந்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து கோணேஸ்வரர் ஆலயத்தை வந்து புது பெயர்த்துள்ளார். இப்ப பாக்குற நீங்க இந்த 2 மீன்கள் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த எம்பலத்தை கொண்டு வந்ததும் இவர் தான். ஓகேங்களா, சோ அப்ப ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆனா ஆப்ஷன் 2, அதாவது சிதம்பரம் நடராஜ் டெம்பிள் அண்ட் ஸ்ரீரங்கநாதர் டெம்பிளுக்கு கோல்டன் பிளேட் வந்து போட்டது இவர் தான். ஓகேங்களா, அதாவது யாரு? மாரவர்ம சுந்தரபாண்டியன் அல்ல, சடையவர்ம சுந்தரபாண்டியன். சரி, பொன் வேய்ந்த பெருமாள் யாரு? சடையவர்ம சுந்தரபாண்டியன். அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸி. இதுவும் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இதுல நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே வருது. சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அது அவர் தான் நம்ம பார்த்தோம். அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வராது. முதலாம் மாரவர்ம குலசேகரன் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன்னு சொல்லுவாங்க. முதலாம் மாரவர்ம குலசேகரன் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன்னு சொல்லுவாங்க. அதுவே முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனா கலியுக ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதே மாதிரி மாரவர்ம அரிகேசரி, இந்த வேர்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாரவர்ம அரிகேசரி கூன் பாண்டியன் சொல்லுவாங்க.
ஓகே, சரி. இப்போ ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மாரவர்ம குலசேகரன் பற்றிய தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இதுல தடயவர்மன் அப்படின்னு இருந்தாரு பாத்தீங்களா, சுந்தரபாண்டியன். அவர் தான் வந்து ரங்கநாதர் ஆலயத்துக்கு வந்து இந்த சுற்றுச்சுவர் கட்டியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரங்கநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொன் வேய்ந்திருப்பாருல, அது மட்டும் கிடையாது. ஸ்ரீரங்கநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட், ஒரு பில்டிங்கே கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்னா வந்து ஒரு செவர் மாதிரி தான். ஓகே, அது வந்து கட்டியிருப்பாரு. ஓகே, சோ அதனால இது தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1 2 3 ரைட், 4 இஸ் இன்கரெக்ட். 1 2 3 ரைட்டுப்பா, 4 இன்கரெக்ட். அப்ப ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. 1 2 3 ரைட், 4 இன்கரெக்ட். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஆப்ஷன். அரசின் தனிப்பட்ட உதவியாளர், உத்திர மந்திரி, வரி தண்டல் செய்த அதிகாரி, முதலி, அரசு தலைமை செயலகத்தின் பெயர், எழுத்து மண்டபம், வருவாய் தலைமை அதிகாரி, புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி. இதுல எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 தான் வந்து தவறாக இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நிறைய தகவல்கள் வந்து இருக்கு, நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். அயலாராஜு பத்ராடு, ராமராஜ புஷ்ணர், நல்லூர் வீர கவிராயர், துர்ஜாதி. எதனோட தொடர்பு கொண்டது? கரெக்டா தான் கொடுத்திருக்கிறாங்க. காலத்தி மகாத்மியம், இதுதான் துர்ஜாதி. எல்லாமே சரியாகத்தான்ப்பா இருக்கு. 1 3 4 1 2 3 4 இதான் மேட்ச், எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்காங்க. திருமலநாயக்கர் moved the capital from Trichy to Madurai. He support the famous Sanskrit scholar நீலகண்ட தீட்சிதர். திருமலநாயக்கர் ஆமா மதுரையில வந்து கேபிட்டல் மாத்தினாரு. இப்பயும் நீங்க பார்க்கலாம், மதுரை அந்த திருமலநாயக்கர் அரண்மனை இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மதுரையில தான் இருக்கு. சான்ஸ்கிரிட் ஸ்காலர் நீலகண்ட தீட்சிதரா இவர் ஆதரித்தார். அப்ப ரெண்டுமே சரிதான். 50 கேள்விகள் முடிவெற்றுள்ளது. The vaccines against smallpox introduced in the ruler of dash. அதாவது சின்னம்மைக்கு எதிரான தடுப்பூசி, சயின்ஸ் கொஸ்டின் கிடையாது, ஹிஸ்டரி தான். யாரு கொண்டு வந்தா? தொண்டைமான் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா, எழுதிக்கோங்கப்பா, கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்தது, who gave permission to சேதுபதிஸ் to celebrate நவராத்திரி in their capital? ரகுநாத சேதுபதி. தலைநகரில் நவராத்திரி விழா கொண்டாட சேதுபதிக்கு உரிமை அளித்தவர் ரகுநாத சேதுபதி. ஆப்ஷன் பி. பராஜ கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பராராஜ கேசரி அப்படி சொன்னது இளவன் சேதுபதியை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. which சேதுபதி donate village to temple in திருவாடானை காளையார் கோவில்? திருவாடானை அண்டு காளையார் கோவில், அண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அண்டு காளையார் கோவில், அண்டு தான் இங்க வந்து இப்படி போயிடுச்சு, பேஸ் விடல. யார் இது பண்ணாரு அப்படின்னு கேட்டா ரகுநாத சேதுபதி தான் பண்ணிருக்காரு. ரகுநாத சேதுபதி. ஃபைண்ட் இன்கரெக்ட் ஆப்ஷன். திருமலநாயக்கர் சிதம்பர புராணம், பரஞ்சோதி சிதம்பர பாட்டியல், உமறுபுலவர் இரு சமய விளக்கம், திருவேங்கடம் மெய்ஞான விளக்கம். இதுல தவறானது எது என்று கேட்கப்பட்டுள்ளது. உமறுபுலவர் அப்படின்னு சொல்லும் போது இரு சமய விளக்கம் வராது, இதுதான் தவறு. சரி, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தஞ்சை நாயக்கர் கிங், அதாவது தஞ்சை நாயக்க அரசர்களில் சிறந்தவர் யார்? ரகுநாத சேதுபதி. ரகுநாத நாயக்கர். நாயக்க ஆட்சியின் முக்கிய வருவாய் என்ன? நில வருவாய், நிலவரி. நிலவரி தான் டாப். டியூரிங் whose rule was the நாயக்கர் அட்மினிஸ்ட்ரேஷன் introduced in தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் பிரபுத்துவ நாயக்கர நயன்கார, மன்னிக்கணும், நாயக்கரன்னு சொல்லிட்டேன். நயன்கார அட்மினிஸ்ட்ரேஷன் அத கொண்டு வந்தது யாரு? பிரபுத்துவ நயன்கார
நிர்வாகம் யாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயர். மராத்தியர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்த காலம் என்ன? கண்ணை மூடிட்டு அடிக்கணும். 1676 இருந்து இந்த சிப்பாய் கழகம் பாத்தீங்களா, அது 1857, அதுக்கு முன்னாடி 1856 வரைக்கும். விஜயநகர எம்பையர், விஜயநகர பேரரசின் முக்கிய துறைமுகம் எது? காட்டன் போர்ட் எது? கண்ணூர். ஆப்ஷன் பி, கண்ணூர். Who handed over the Tanjore territory to the English East Indian Company? இரண்டாம் சரபோஜி. சிற்றரசை ஆங்கில கிழக்கிந்திய ஒப்படைத்தவர் யார்? handed over. Who was the protector of Saraboji II, the adopted son of Tulaji, when he assumed the charge of the administration of Tanjore? துல்ஜாஜியின் தத்து பிள்ளையான இரண்டாம் சரபோஜி தஞ்சாவூரின் ஆட்சி பொறுப்பேற்ற போது அவருக்கு பாதுகாப்பாளராக இருந்தது யார்? அமர் சிங். பின்னாடி இருக்கும் அமர் சிங். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Who wrote the song சங்கீத சுதா மற்றும் பரத சுதா? பரத சுதா மற்றும் சங்கீத சுதா இசை நூல்களை, இரண்டு இசை நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா ரகுநாத நாயக்கர். முதலாம் பாண்டிய பேரரசின் முடிவுக்கான காரணம் என்ன? இது நம்ம ஏற்கனவே பாண்டிய பேரரசின் முடிவுக்கான காரணம் என்னன்னு ஒரு தடவை பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் பாண்டிய எம்பையருடைய முடிவுக்கான காரணம் என்னன்னா பல்லவர்களோடும் சோழர்களோடும் தொடர்ச்சியான போர், அதுதான் வந்து காரணம். அடுத்தது, who was the Hoshala king who helped மாரவர்ம சுந்தர பாண்டியன் to restore his territory from Chola king Rajendra III? இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரனிடம் இருந்து சில பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக உதவி செய்த இல்ல உதவிய ஹொய்சால அரசர் யார்? சோமவீரன் இல்ல சோமேஸ்வரன். சோமேஸ்வரன் எழுதிக்கோங்க. சோமேஸ்வரன், சோமவீரன், சோமேஸ்வரன். முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் மூன்றாம் குலோத்துங்க சோழனை போரிட்டு வென்ற ஆண்டு எது? In which year did மாரவர்மன் சுந்தர பாண்டியன் defeated the குலோத்துங்க சோழா III? ஆன்சர் கிபி 1219. அடுத்த கேள்வி மிக முக்கியமானது, நிறைய தடவை வந்திருக்கு. பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த இத்தாலி நாட்டு பயணி யார்? கீழே போறதுக்கு மேலேயே கொடுத்தாச்சு. ஓகே, இது ஆப்ஷன் ரைட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்கோ போலோ. இதுவும் ரிப்பீட் கொஸ்டின் பா. 68வது கேள்வியும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இத்தாலிய பயணி யார் அப்படின்னு சொல்லிட்டு. யுவான் சுவாங் வந்து இத்தாலியர் கிடையாது, அவர் சீனாவில இருந்து வந்தவர். ஓகேங்களா? சோ அப்ப இத்தாலிய பயணி தான் கேட்டிருக்காங்க, மார்கோ போலோ. who converted மாரவர்ம அரிகேசரி? அரிகேசரினா கூன் பாண்டியன் பார்த்தோமா. from ஜெயினிசம் டு சைவம். இது வந்து நிறைய தடவை அந்த திரைப்படத்துல வந்திருக்கு, சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? திருஞான சம்பந்தர் ஆன்சர். சிவாஜி வந்து அப்பராக வந்திருப்பாரு, ஒரு சின்ன பையன் தான் திருஞான சம்பந்தராக வந்திருப்பாரு. நீ அந்த படம் பாத்தீங்கன்னா திருவருட்செல்வர்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படம் பாருங்க. அதுல ஒரு சின்ன பையன் அந்த திருஞான சம்பந்தராக வந்த அந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து கூன் பாண்டியனை வந்து பாத்தீங்கன்னா சைவத்துக்கு மாற்றி இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய சில விஷயங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? சோ குறிப்பா சமணர்களை கழுவேற்றியது, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். கழுவேற்றிருக்க வேண்டியது இல்ல. who was the Pandian king who donated the famous வேள்விக்குடி? புகழ்பெற்ற வேள்விக்குடி நன்கொடை அளித்த பாண்டிய மன்னன் யார்? அதை பத்தி வேள்விக்குடி செப்பேடுல சொல்லியிருப்பாங்க. பராந்தக நெடுஞ்சடையன். பராந்தக நெடுஞ்சடையன். நிறைய பேருக்கு இந்த பெரிய பெரிய சடையவர்மன் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது பெரிய இந்த முடியெல்லாம் வச்சிருந்தாங்க போல இருக்குப்பா. மேபி இந்துலேக்கா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே, இல்லைன்னா பேராசூட் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அதனால பெரிய பெரிய இந்த முடியா வச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்துல அந்த சாப்பாடு அப்படி, ஆண்களுக்கே 6 அடி கூந்தல் இருக்கும். இது அடுத்த கேள்வி. which Pandya king was defeated by
அப்ரஜித்த பல்லவா இந்த பேட்டில் ஆஃப் திரும்புரம்பியம். திரும்புரம்பியம் போரில் அப்ரஜித்த பல்லவனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன். அப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா டவுட், பட் கேட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அந்த காலத்து பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும், சோழர்களா இருக்கட்டும், சேரர்களா இருக்கட்டும், இந்த வலிமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுலயும் வந்து இந்த ஒருத்தர் தோற்கடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த இடத்துடைய பெயர் எழுதிக்கோங்க, திரும்புரம்பியம் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வரகுண பாண்டியன், சரி மன்னிக்கணும், இரண்டாம் வரகுண பாண்டியன், வெறும் சொல்லிட்டேன். இரண்டாம் வரகுண பாண்டியன் ஆப்ஷன்ல பாருங்க, 2ன்னு கொடுத்திருக்காங்களா, வரகுண பாண்டியன் 2. வைகை ரிவர் இன்ஸ்கிரிப்ஷன் tells us the year அரிகேச மாரவர்மன் assumed throne. வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு கூறுதான். ஓகே, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 642. அடுத்தும் ஏர் வச்சுதான் கொடுத்திருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் கைப்பற்றிய ஆண்டு என்ன? கைப்பற்றிய ஆண்டு. சோ இதனுடைய ஆன்சர் வந்து 1264. மாலிக் கஃபூர் தமிழகம் மீது படையெடுத்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 1311. மாலிக் கஃபூர். அடுத்த கேள்வி அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். The royal poet of கிருஷ்ணதேவராயா was called as. கிருஷ்ணதேவராயரின் அரசவை புலவர்கள் யார்? கிருஷ்ணதேவராயரின் அரசவை புலவர்கள் யார்? அதுக்கு வந்து அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக் கஜங்களா அப்படின்னே வந்து பேர் இருக்கு. அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னாலே என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அஷ்டதிக் கஜங்கள். ஓகே, ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதோட வந்து அஷ்டதிக் கஜங்கள் இருந்த பேரரசு யார் அப்படின்னு கூட நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசு கீழே வந்து 8 பெரிய நாயக்கர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்கதான் அஷ்டதிக் கஜங்கள். அஷ்டம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, 8 அப்படின்னு அர்த்தம். இப்ப நவரத்னங்கள்னா 9ன்னு அர்த்தம். அஷ்டதிக் கஜாஸ் அப்படின்னா 8 தூண் மாதிரி இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து தென்னாலிராமரும் ஒருத்தர். கிருஷ்ணதேவராயர் அரசவையில ரொம்ப முக்கியமானவர்களா இருந்தவர் தென்னாலிராமன். அது ஒரு இந்த காமெடியாவே போகும். எப்படி வந்து அக்பர் பீர்பாலோ அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமன் அப்படின்னே வந்து போகும். சரி, அஷ்டதிக் கஜங்கள் வந்து தெலுங்கு இலக்கியத்துல சிறந்த 8 அறிஞர்கள். சரிங்களா, அப்ப அந்த யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் மட்டும் நான் சொல்றேன். ஐராவதம், அதுக்கப்புறம் வாமனன், குமுதன், அஞ்சனை, புஷ்பதந்தா, தென் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரதீகா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஒரே ஒருத்தர் வந்து குண்டரீகம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதிக் 8 யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அஷ்டதிகஞ்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐராவதம் அப்படிங்கிற யானை வந்து இந்திரர் கையில இருந்துச்சு. எப்படி இது வந்து அஷ்டதிகஜங்கள்னு சொல்றாங்க? கஜங்கள்னா கஜா அப்படின்னாலே யானைன்னு அர்த்தம். ஸோ அது அப்படியே வந்து போர்ட்ரேட்டா வச்சு இந்த 8 யானைகள் எப்படியோ அந்த மாதிரிதான் கிருஷ்ணதேவராயருடைய அந்த அரசவையில வந்து பாத்தீங்கன்னா 8 என்ன சொல்ல அஷ்டதிகஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா மந்திரிகள்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுல ஒருத்தர் வந்து தெனாலிராமன். ஓகேங்களா, சோ தெனாலிராமன் எவ்வளவு ஒரு முக்கியமோ அதே மாதிரிதான் துர்ஜதின்னு ஒருத்தர் இருப்பாரு. நந்தி திம்மனா, துர்ஜதி, நந்தி திம்மனா, மடையகரசி மல்லனா, ஐயலராஜு, பிங்காலி சுரண்ணா, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, எல்லா 8 பேரும் தெரியல, பட் வந்து இந்த 8 பேர்ல நான் ஒரு சிலர் பேர் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, ஸோ தெலுங்கு இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தவங்க இவங்க. ஓகே, சரி, இதோட இந்த தகவல்கள் போதும். இந்த வகுப்பு வந்து முடியுது உங்களுக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் யூனிட் 9 பத்தின வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.